Good morning students. Already we have seen the morphology of sexual morphology பார்த்தோம் இல்லையா? ஃப்ளார்ஸோட பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். ஆந்தர் டெகிஷன் வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். Today we are going to see about the gynoecium. Gynoecium அப்படின்றது it's a female reproductive part of the flower. Already we know that gynoecium is the female reproductive part of the flower. ஸோ நம்ம ஏற்கனவே 10th படிச்சிருக்கோம் இல்லையா? ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸில் வந்து gynoecium is the essential part of a flower அப்படின்னு. ஸோ கைனீஷியம்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிஸ்டில். வாட் இஸ் தட்? பிஸ்டில். ஸோ கைனீஷியம் ஆர் பிஸ்டில் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். பிஸ்டில் அப்படின்றது என்னென்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் எக்ஸ்பேண்டட் பேசல் போர்ஷன் கால்டு தி ஓவரி அண்ட் எலாங்கேட்டட் செக்ஷன் கால்டு தி ஸ்டைல் அண்ட் அண்ட் அப்பிக்கல் ஸ்ட்ரக்சர் தட் ரிசீவ்ஸ் போலன் கால்டு எ ஸ்டிக்மா. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கைனீஷியம் அப்படின்றது இதுதான் வந்து என்னது கைனீஷியம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து 3 பார்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கும். ஸ்டிக்மா அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய இதுதான் வந்து ஸ்டிக்மா. இட் ரிசீவ்ஸ் தி போலன் கிரெயின் வென் த பாலினேஷன்ஸ். ஓகே, தென் ஸ்டைல் அப்படின்றது இந்த எலாங்கேட்டட் போர்ஷன் ஸ்டைல். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பேஸில் இருக்கக்கூடிய என்லார்ஜ்டு போர்ஷன் வந்து ஓவரி. ஸோ ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி இது மூணும் சேர்ந்தது தான் வந்து என்னது கைனீஷியம். ஓகே, ஸோ ஓவரி வித் ஸ்டைப் இஸ் கால்டு ஸ்டிபிட்டேட் ஓவரி. ஓகே, கார்பல் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நம்மளுக்கு கைனீஷியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ கைனீஷியம் இந்த கைனீஷியம் வந்து இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இது வந்து கார்பல் அப்படின்றது சூல் இலை, சூலகம் அப்படின்னு பேருக்கு. ஓவரி அப்படின்றது சூலகம். அதில் வந்து கார்பல் அப்படின்றது சூல் இலை, அதாவது பல சூல் இலைகள் இணைந்து தான் ஒரு சூலகத்தை உருவாக்கும். ஓகேவா? ஸோ கார்பல் அப்படின்றது என்னென்னா தே ஆர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் கைனீஷியம். வாட் இஸ் தட்? They are components of an gynoecium. So gynoecium is made of one or more carpels. Carpels may be distinct or connate. ஸோ கார்பல்ஸ் அப்படின்றது அந்த நம்பர் ஆஃப் கார்பல்ஸை பொறுத்து யூனிகார்ப்லரி, பைகார்ப்லரி, ட்ரைகார்ப்லரி, டெட்ராகார்ப்லரி அண்ட் மல்டிகார்ப்லரி அப்படின்னு பேர். ஓகே, யூனிகார்ப்லரி அப்படின்னா என்னது? இட் இஸ் நத்திங் பட் மோனோகார்ப்லரி. மோனோகார்ப்லரி அப்படின்றது என்னென்னா சிங்கிள் கார்பல். அந்த கைனீஷியம் ஃபுல்லாக அந்த ஓவரி ஃபுல்லாக இட் இஸ் மேடப் ஆஃப் எ சிங்கிள் கார்பல். ஒரே ஒரு சூழ்நிலைகளால் இருந்தால் அது வந்து மோனோ கார்ப்லரி. தென் பைகார்ப்லரி அப்படின்னா என்னென்னா 2 கார்பல்ஸ். பைனாவே என்ன அர்த்தம்? 2 கார்பல்ஸ். இந்த சிங்கிள் கார்பல்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்? யூனிகார்பல்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபேபேசியை சொல்லலாம். அந்த 2 கார்பல்ஸ் அப்படின்றது ரூபியேசியே. ட்ரைகார்ப்லரி அப்படின்னா என்னென்னா 3 கார்பல்ஸ் ஜாயிண்ட் ஆர் சின்கார்பஸாக இருக்கலாம், இல்லது அப்போகார்பஸாக இருக்கலாம், ஃபியூஷனாக இருக்கலாம், இல்லது செப்பரேட்டாக இருக்கலாம். ட்ரைகார்ப்லரி. டெட்ரா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குக்கர்பிட்டேசியே. டெட்ரா கார்ப்லரி. டெட்ரா அப்படின்னா என்னது? 4 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ 4 சூழ்நிலைகள் இணைந்து உருவாகக்கூடியது வந்து டெட்ரா கார்ப்லரி. இது வந்து எக்ஸாம்பிள் லாமியேசி. மல்டி கார்ப்லரி அப்படின்னா என்னென்னா மோர் தென் 5. வாட் இஸ் தட்? மோர் தென் 5 ஆர் 4 இருந்தது அப்படின்னா that is multicarpellary. many carpels, example nymphaceae. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது நம்பர் ஆஃப் கார்பல்ஸ். ஸோ கார்பல் அப்படின்றது என்னது சூழ் இலைகள். அந்த கார்பல்ஸ் எல்லாம் தான் சேர்ந்து ஒரு ஓவரிய கைனீஷியமை உருவாக்கும். ஓகேவா? தென் ஃபியூஷன் ஆஃப் கார்பல்ஸ் அப்படின்னா அந்த கார்பல்ஸ் வந்து இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சிஸ்டமேட்டிக் கேரக்டர். அப்போகார்பஸ் கைனீஷியம் இஸ் ஜெனரலி தாட் டு பி ancestral condition in ஆஞ்சியோஸ்போம். ஸோ இதில் ஃபியூஷன் ஆஃப் கார்பல் அப்படின்றது என்னென்னா ஒரு சில இடத்துல வந்து இந்த கார்பல்ஸ் இணைந்து இருக்கும், இல்லை அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபியூஷன் ஆஃப் கார்பல்ஸ் அப்படின்னா. அப்போ கார்பஸ் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் எ பிஸ்டில் கண்டெய்ன்ஸ் 2 or more distinct கார்பல்ஸ். அதாவது தனித்தனியாக இருக்கும், இணையா சூலக இலைகளை பெற்றிருக்கும். பிஸ்டில் கண்டெய்ன்ஸ் 2 or more distinct கார்பல்ஸ். அன்னோனா ஸ்குவாமோஸெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்னோனா ஸ்குவாமோஸ் அப்படின்றது என்ன? வாட் இஸ் தட்? கஸ்டர்ட் ஆப்பிள் இருக்கு இல்லையா? அந்த கஸ்டர்ட் ஆப்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பழமும் தனித்தனியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து அப்போகார்பஸ் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃப்ரூட்டுமே வந்து ஒரு கைனீஷியம், ஒவ்வொரு ஓவரியை மென்ஷன் பண்ணும். அது மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இணைந்து பேக் பண்ணக்கூடியது வந்து அப்போகார்பஸ். சின்கார்பஸ். இந்த இடத்துல சின் அப்படின்னாவே என்னென்ன அர்த்தம்? யுனைடெட். ஓகே, அந்த கார்பல்ஸ் எல்லாமே வந்து இணைந்து ஒரு கைனீஷியத்தை உருவாக்குச்சு, ஒரு ஓவரியை உருவாக்குச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு சின்கார்பஸ். எ பிஸ்டில் கண்டெய்ன்ஸ் 2 or more carpels which are connate. எக்ஸாம்பிள் சிட்ரஸ், டொமேட்டோ. இப்போ டொமேட்டோலாம் அறுத்து பார்த்தோம் அப்படின்னா சேம்பர்ஸ் இருக்கும், பட் என்ன இருக்கும்? எல்லாமே வந்து ஃபியூஸ்டாக இருக்கும். அதுதான் வந்து
சின்கார்பஸ். ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்போகார்பஸ் அப்படின்றது தனித்தனி சூழ்நிலைகள் ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை கார்புலரி, இது வந்து என்னது ட்ரை கார்புலரி சின்கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலைகள் வந்து என்ன, இதை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா ட்ரை கார்பஸ் சின்கார்புலரி அப்படின்னா 3 சூழ்நிலைகள் இணைந்து உருவாகக்கூடிய சூலக வட்டம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்கார்பஸ் யூனிலாக்யூலார் இருந்தது. தென் சின்கார்பஸ் டெட்ராலாக்யூல்ஸ் அப்படின்னா 4 அறைகள் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் வந்து டெட்ராலாக்யூலார். ஓகே, ஸோ கைனீசியம் அப்படின்றது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், ஸ்டிக்மா இருக்கும், லாங் எலாங்கேட்டட் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் ஸ்டைல் இருக்கும், ஓவரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம 10th வந்து டிசெக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம், ஹைபிஸ்கஸ் டிசெக்ஷன் பண்ணி கைனீசியம் தனியாக எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப மச்சு டெஃபினேஷன் நோ நீட், ஐ திங்க் ஸோ. தென் நம்பர் ஆஃப் லாக்யூல்ஸ் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் சூல் அறைகள். வாட் இஸ் தட்? சூல் அறைகள். ஸோ எத்தனை கார்பல்ஸ் இருக்குமோ அதை பொறுத்து சூல் அறைகள் இருக்கும். லாக்யூல்ஸ் அப்படின்றது சூல் அறைகள் அப்படின்னு பேர். ஓவரி பியர்ஸ் ஓவியூல்ஸ் ஆன் எ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ கால்டு பிளாசண்டா. ஸோ பிளாசண்டா அப்படின்னா என்னென்னா, பிளாசண்டா அப்படின்னாவே என்னது கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஓவரியில் வந்து என்ன இருக்கும், ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் இருக்கும், அதுதான் வந்து என்னது பிளாசண்டா. A septum is a cross wall or partitions of ovary. The walls of ovary and septa form a cavity called locule. ஸோ செப்டம் அப்படின்றது என்னது அப்படின்னா, நடுவில் இருக்கக்கூடிய தடுப்பு சுவர்கள் தான் வந்து செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செப்டம் அப்படின்றது ஓவரியில் வந்து தடுப்பு சுவர்கள் இருக்கும், செப்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு நடுவில் வந்து ஒரு கேவிட்டி மாதிரியான அமைப்பு இருக்கும், அதுதான் வந்து என்னது லாக்யூல். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து லாக்யூல், இது வந்து ஓவியூல் இருக்குது. பைலாக்யூலர் அப்படின்னா 2 சூழ்நிலைகள் இணைந்து, பிளாசண்டா இருக்குது இல்லையா, இந்த இடத்துல பிளாசண்டா இருக்குது, இது இணைந்து பைலாக்யூலரை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி ட்ரைலாக்யூலர் அப்படின்னா 3 சூழ்நிலைகள் இணைந்து ஒரு சூலக வட்டத்தை உருவாக்கியிருக்குது. இது வந்து என்னது ஓவியூல்ஸ். ஓகே, ஓவியூல் அப்படின்றது சீட்ஸ். ஓவியூல் ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு தி சீட் இல்லையா. அதே மாதிரி இது வந்து டெட்ராலாக்யூலார், இது வந்து பென்டாலாக்யூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் லாக்யூல் அப்படின்றது என்னென்னா, யூனிலாக்யூலார், பைலாக்யூலார், ட்ரைலாக்யூலார் அண்டு டெட்ராலாக்யூலார், பென்டாலாக்யூலார். யூனிலாக்யூலார் அப்படின்னா என்ன, ஓவரி வித் 1 சேம்பர். அந்த ஓவரி வந்து சூலக வட்டமானது ஒரே ஒரு அறைகளை கொண்டிருந்தால் அது வந்து யூனிலாக்யூலார். எக்ஸாம்பிள் பீ கிரவுண்ட், பட்டாணி, கிரவுண்ட் எல்லாமே வந்து யூனிலாக்யூலார். பைலாக்யூலார் அப்படின்றது என்ன இருக்கும், 2 சேம்பர்ஸ் இருக்கும், மஸ்டர்ட், கிராசாண்ட்ரா இருக்கும். ட்ரைலாக்யூலார் அப்படின்றது யூஃபோர்பியேசி, அந்த கொட்டமுத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாகவே 3 விதைகள் தனித்தனியாக இருக்கும், அதுதான் ட்ரைலாக்யூலராக இருக்கும். ஓகே, அதே மாதிரி டெட்ராலாக்யூலர் அண்ட் பென்டாலாக்யூலர் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் 4 or 5 லாக்யூல்ஸ் இருந்தது அப்படின்னா டெட்ராலாக்யூலர். பென்டாலாக்யூலர் அப்படின்னா வந்து 5 கார்பல்ஸ் இருக்கும். தென் மோர் தென் 1 லாக்யூல் ஓவரிஸ் ஆர் கால்டு ப்ளூரிலாக்யூலர். 1 அப்படின்றது சிங்கிள், மோர் தென் 1 இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பேர், ப்ளூரிலாக்யூலர். ஸோ உங்கள் புக்கில் இதெல்லாம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெறும் லாக்யூல்ஸ் வந்து டயக்ராம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கண்டென்ஸ்டு இன்டர்னோட் ஆஃப் தி ரெசப்டக்கிள். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கண்டென்ட் இன்டர்னோட் அப்படின்றது என்னென்னா, அதாவது ஆண்ட்ரோஃபோர், ஆண்ட்ரோஃபோர், கைனோஃபோர் அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, அதாவது சூலக வட்டத்துக்கும் மகரந்தாள் வட்டத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளிகளை பொறுத்து இது இருக்கும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி கண்டென்ஸ்டு இன்டர்னோட் ஆஃப் தி ரிசப்டக்கிள். ரிசப்டக்கிள் அப்படின்றது என்ன சொன்னோம், பூத்தளம், இதுதான் வந்து ரிசப்டக்கிள் இல்லையா. ஸோ இந்த ரிசப்டக்கிள்க்கும் இந்த ஓவரி ஆண்ட்ரிஷியமுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை பொறுத்து இன்டர்னோடு எப்படி இருக்குன்றது தான் வந்து என்னது அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்கும். என்னென்ன, ஆண்ட்ரோஃபோர், கைனோஃபோர், கைனாண்ட்ரோஃபோர் ஆர் ஆண்ட்ரோகைனோஃபோர் அப்படி. ஓகேவா. ஸோ இந்த ஆந்தோஃபோர் அப்படின்றது என்னென்னா, த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா. அதாவது இன்டர்னோடல் அப்படின்றது என்னது, கணுவிடை பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த இன்டர்னோடல் வந்து, அதாவது இதுதான் வந்து இன்டர்னோட் ரீஜன். இது வந்து
கேலிக்ஸ்க்கும் கொரலாக்கும் நடுவில் அந்த கணுவிடை பகுதி இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது ஆந்தோஃபோர். வாட் இஸ் தட்? த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கேலிக்ஸ் அண்ட் கொரலா. எக்ஸாம்பிள் கேரியோஃபில்லேசி அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகே, தென் ஆண்ட்ரோஃபோர் அப்படின்றது என்னென்னா த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் தி கொரலா அண்டு ஆண்ட்ரீசியம். கொரலாக்கும் கொரலாக்கும் ஆண்ட்ரீசியத்துக்கும் நடுவில் இந்த இடத்துல வந்து இன்டர்னோடல் ரீஜன் இருந்தது அப்படின்னா அது வந்து ஆண்ட்ரோஃபோர். இங்கே இருக்குது பாருங்கள், ஆண்ட்ரோஃபோர் அப்படின்றது ஆண்ட்ரீசியம்க்கும் கொரலாக்கும் ஆண்ட்ரீசியத்துக்கும் நடுவில் இன்டர்னோடல் ரீஜன் இருந்து அது வந்து ஆண்ட்ரோஃபோர். எக்ஸாம்பிள் கிரீவியா அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் இருக்குது. தென் கைனோஃபோர் அப்படின்னா என்ன? கைனோஃபோர் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் கைனோஃபோர்ன்றது இந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம். அதாவது இன்டர்னோடல் எலாங்கேஷன் வந்து ஆண்ட்ரீசியத்துக்கும் கைனீசியத்துக்கும் நடுவில் இருந்தது அப்படின்னா அது வந்து கைனோஃபோர். தென் கைனாண்ட்ரோஃபோர் அப்படின்றது என்னென்னா கைனாண்ட்ரோஃபோர் ஆர் இந்த கைனோஃபோர்னு என்ன சொன்னோம்? இந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம். எக்ஸாம்பிள் கப்பாரிஸ். இதுதான் வந்து கைனோஃபோர். அதாவது மகரந்த தாள் வட்டத்துக்கும் சூலக வட்டத்துக்கும் நடுவில் இன்டர்னோடல் ரீஜன் இருக்கும். அதேமாதிரி கைனாண்ட்ரோஃபோர் அப்படின்றது என்னென்னா ஆர் ஆண்ட்ரோகைனோஃபோர் அப்படின்றது யூனிஃபைடு இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கொரலா அண்ட் ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம். அதாவது இங்கே எப்படி இருக்குன்னா கொரலா ஆண்ட்ரீசியம்க்கும் நடுவுலையும் இன்டர்னோடல் ரீஜன் இருக்கும், ஆண்ட்ரீசியம்க்கும் கைனீசியம்க்கும் நடுவுலையும் இன்டர்னோடல் ரீஜன் இருக்கும். அதுதான் வந்து என்னது கைனாண்ட்ரோஃபோர். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கண்டென்ஸ்டு இன்டர்னோட் ஆஃப் த ரெசப்டக்கிள் அப்படின்றது 4 types. வாட் ஆர் தே? ஆந்தோஃபோர், ஆண்ட்ரோஃபோர், கைனோஃபோர் அண்ட் கைனாண்ட்ரோஃபோர். ஓகே, ஸோ அடுத்தது ஓவரி பொசிஷன் அப்படின்றது என்னென்னா ஓவரி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்து தட் வில் பி divided into superior ovary, inferior ovary and half inferior ovary. Okay, the position or the attachment of ovary relative to the other floral parts, it may be classified into superior ovary, inferior ovary, half inferior ovary. superior ovary அப்படின்னா என்னன்னா இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓவரி ஆஃப் இன்ஃபீரியர், சுப்பீரியர் ஓவரி கொடுத்துருக்காங்க பாரு. அதாவது இட் இஸ் த ஓவரி வித் த செப்பல்ஸ் பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டேமன்ஸ் அட்டாச்ட் அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரீசியம், செப்பல்ஸ், பெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஓவரிக்கு கீழே இருந்து வரும். ஓகேவா? அதுதான் வந்து என்னது சுப்பீரியர் ஓவரி. ஓவரி வித் த செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டேமன்ஸ் அட்டாச்டு அட் தி பேஸ் ஆஃப் த ஓவரியாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு superior ovary. inferior ovary அப்படின்னா என்னென்னா அதில் என்னவா இருக்கும்? inferior ovary is nothing but petals, sepals எல்லாமே, அதாவது petals, sepals, andrecium எல்லாமே ஓவரிக்கு மேலே இருந்து அரைஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு inferior ovary. it is the ovary with the sepals, petals and stamen attached at the apex of the ovary. ஓவரிக்கு மேலே இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஓவரி இன்ஃபீரியர். ஸோ இங்கே வந்து ஆஃப் இன்ஃபீரியர் அப்படின்னா என்னென்னா ஓவரியோட நடுப்பகுதியிலேருந்து செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஆண்ட்ரீசியம் வந்து அரைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைப்போகைனஸ் அப்படின்றது என்னென்னா ஹைப்போகைனஸ், எபிகைனஸ், ஹைப்போகைனஸ் அண்ட் பெரிகைனஸ், பெரிகைனஸ்னு கொடுத்துருக்காங்க பாக்ஸில். ஹைப்போகைனஸ் அப்படின்ற டேர்ம் வந்து த டேர்ம் இஸ் யூஸ்டு ஃபார் செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டேமன்ஸ் அட்டாச்ட் அட் த பேஸ் ஆஃப் தி சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஓவரியாக இருந்ததுன்னா அந்த ஃப்ளார் வந்து ஹைப்போகைனஸாக இருக்கும். சுப்பீரியர் ஓவரி அப்படின்னா என்ன சொன்னோம்? அந்த ஓவரியோட அடிப்பகுதியிலேருந்து பெட்டல்ஸு, செப்பல்ஸு, ஸ்டேமன்ஸ் எல்லாமே அரைஸ் ஆகிருந்தது அப்படின்னா அது வந்து சுப்பீரியர் ஓவரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுப்பீரியர் ஓவரி இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து ஹைப்போகைனஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் மால்வேசியே. மால்வேசியன்னு அந்த செம்பருத்தி பூ ஞாபகம் இருக்கா? செம்பருத்தியோட சூலகத்துக்கு அடியில் தான் செப்பல்ஸ் இருக்கும், பெட்டல்ஸ் இருக்கும், ஆண்ட்ரீசியம் எல்லாமே அரைஸ் ஆகிருக்கும். தென் ஹைப்போகைனஸ் அப்படின்றது த டேர்ம் இஸ் யூஸ்டு ஃபார் செப்பல், பெட்டல் அண்ட் ஸ்டேமன் அட்டாச்ட் அட் த
மிடில் ஆஃப் தி ஓவரி, ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரியாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே எப்பி ஹைப்போகைனஸ். எக்ஸாம்பிள் ரோசேசியே, ஃபேபேசியே. எப்பிகைனஸ் அப்படின்னா என்னென்னா இன்ஃபீரியர் ஓவரியாக இருந்தது அப்படின்னா, இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னா என்ன, ஓவரியோட அப்பக்ஸ் மேல் பகுதியிலேருந்து செப்பல்ஸ் பெட்டல்ஸ் ஆண்ட்ரீஷியம் அரைஸ் ஆகிருந்ததுன்னா அது வந்து இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓவரியில் இருக்கிறது எல்லாமே எப்பிகைனஸ். எக்ஸாம்பிள் குக்கும்பர், ஆப்பிள், அஸ்ட்ரேசியே. பெரிகைனஸ் அப்படின்றது the term is used for a hypanthium attached at the base of the superior ovary. hypanthium அப்படின்றது என்னென்னா பூத்தளம் அப்படின்றோம் இல்லையா, அந்த பூத்தளமானது ஓவரி அந்த சூலகத்துக்கு கீழே அட்டாச் ஆகிருந்ததுன்னா பெரிகைனஸ். எபிபெரிகைனஸ் அப்படின்றது அப்போ அதாவது இன்ஃபீரியர் ஓவரியோட அந்த பூத்தளம் வந்து அந்த ஓவரிக்கு மேலே அமைந்திருந்ததுனா எபிபெரிகைனஸ். ஓகே, அடுத்தது வந்து பிளாசன்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பீரியாந்த் ஆண்ட்ரீஷியல் பொசிஷன் ஆன் தலாமஸ். ஸோ பீரியாந்த் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, பீரியாந்த்னா என்னது, செப்பல்ஸ் பெட்டல்ஸ் அப்படின்னு தனியாக இல்லாமல், அதாவது அல்லி வட்டம் புள்ளி வட்டம்னு தனித்தனியாக இல்லாமல் பூவிதழ் வட்டம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு பீரியாந்த். அது எதில் இருக்கும் அப்படின்னா மோனோகாட்டில் இருக்கும். ஓகேவா. ஸோ பீரியாந்த் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் that describes placement of the perianth and andrecium relative to the ovary and the hypanthodium if present. Okay, so அடுத்தது வெரி வெரி hypanthodium அப்படின்றது ஸ்டாமினல் டிஸ்க், ஃப்ளஷி எலிவேட்டட் ஆஃபன் நெக்டாரிஃபரஸ் கப் லைக் தலாமஸ். ஹைப்பாந்தியம் அப்படின்றது என்னென்னா பூத்தளம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அந்த கப்பு மாதிரி இருக்கக்கூடிய தலாமஸ்க்கு தான் பேர் என்னது, ஹைப்பாந்தியம் அப்படின்னு பேர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாசன்டேஷன் இருக்குல்ல, இட்ஸ் a very very important 5 mark questions, repeated 5 mark question இந்த பிளாசன்டேஷன். ஸோ பிளாசன்டேஷன் அப்படின்றது என்னென்னா the mode of distribution of placenta inside the ovary. அதாவது பிளாசன்டேஷன் அப்படின்றது வந்து சூல் ஒட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து சூல்கள் வந்து எப்படி ஓவரியில், சூல் அப்படின்றது என்ன, ஓவியூல் வந்து எப்படி ஓவரியில் ஒட்டிகிட்ருக்கு அப்படின்றத பொறுத்து the mode of distribution of placenta inside the ovary. ஸோ பிளாசன்டேஷன் அப்படின்றது there are 6 types of placentation: marginal placentation, axial placentation, superficial placentation, parietal placentation, free central and basal placentation. ஸோ உங்களுக்கு வந்து 6 types கொடுத்துருக்காங்க. மார்ஜினல் பிளாசன்டேஷன் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் வித் த, இது வந்து ரிப்பீட்டட் பப்ளிக் 5 mark question. இட் இஸ் வித் த பிளாசண்டா along the margin of a unicarpellate ovary. யூனிகார்பலேட் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு கார்பல்ஸ் இருக்கக்கூடிய ஓவரியில் மார்ஜினல் அப்படின்னாவே என்ன, விளிம்பில் ஒட்டியிருக்கக்கூடியது. இங்கே பாருங்கள் பிளாசண்டா வந்து எப்படி ஒட்டியிருக்குன்னா இதுதான் கார்பல்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல விளிம்பில் ஒட்டியிருக்கும், இதுதான் வந்து என்னது மார்ஜினல் பிளாசன்டேஷன். எக்ஸாம்பிள் ஃபேபேசி. இந்த பட்டாணி அவரைக்காயெல்லாம் உரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த விளிம்பு பகுதியில் தான் அந்த விதைகளானது ஒட்டியிருக்கும், அதுதான் வந்து என்னது மார்ஜினல் பிளாசன்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர்ஃபிஷியல் பிளாசன்டேஷன் அப்படின்றது என்னென்னா ஓவியூல்ஸ் அரைஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி செப்டா. செப்டா அப்படின்னா என்னென்னா இதுதான் இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல செப்டாஸ் இருந்ததுன்னா இந்த செப்டாவிலேருந்து அந்த தடுப்பு சுவர்கள் இருக்கா அதிலேருந்து ஓவியூல்ஸ் அரைஸ் ஆகிருக்கும், அதுதான் வந்து சூப்பர்ஃபிஷியல். ஸோ த ஓவியூல்ஸ், இது எக்ஸாம்பிள் வந்து நிம்பைஏசியில் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ சென்ட்ரல் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் வித் த பிளாசண்டா along the column in a compound ovary without septa. Example Caryophyllaceae, Dianthus, Primrose. ஸோ ஃப்ரீ சென்ட்ரல் அப்படின்றது என்னென்னா இங்கே பிளாசண்டா இருக்கு இல்லையா, நடுவில் பிளாசண்டா இருக்குது அப்படின்னா ஓவரியில் வந்து எந்த செப்டாவும் தடுப்புச்சோறும் இருக்காது, அந்த பிளாசண்டாவில் ஒட்டி அதை சுற்றி இருக்கக்கூடிய பிளாசண்டாவை ஒட்டி இருக்கக்கூடியது தான் வந்து இந்த நடுப்பகுதியில் வந்து சூல்கள் ஒட்டி இருக்கும், அதுதான் வந்து என்னது ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். ஆக்சைல் அப்படின்னா என்னென்னா அச்சு சூல் ஒட்டு முறை இப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் வந்து அச்சு அப்படின்னா என்ன, சக்கரெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த அச்சில் வந்து நடுவில் இப்படி ஒட்டியிருக்கும் சூல்கள், இதுதான் வந்து என்னது ஆக்சைல் பிளாசன்டேஷன். இது வந்து நம்ம கிளாஸ் ஆரம்பித்த பிறகு டயக்ராமேட்டிக் ஸ்கெட்ச் உங்களுக்கு நான் போட்டு தரேன், இது வந்து ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஆக்சைல் பிளாசன்டேஷன் இஸ் நத்திங் பட் த பிளாசண்டா அரைசஸ் ஃப்ரம் த காலம் இன் எ காம்பவுண்ட் ஓவரி வித் செப்டா. எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், டொமேட்டோ, லெமன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டாக கட் பண்ணோம்னா நடுவில் தான் அந்த விதைகள் இருக்கும், ஸோ அதுதான் வந்து அச்சு சூல் ஒட்டு முறை அப்படின்னு பேர். ஓகேவா. பெரைட்டல் அப்படின்றது என்னென்னா விளிம்பு சூல் ஒட்டு முறை. ஸோ இட் இஸ் த பிளாசண்டா ஆன் த ஓவரி வால்ஸ்
It is the placenta of the ovary wall or upon it is the placenta and the ovary walls are upon intruding partitions of a unilocular compound ovary. அதாவது ட்ரைலாக்குலர் யூனிகார்பல்ஸ் இருக்கும். அது ட்ரைகார்பலரி யூனிலாக்குலர் இருக்கும். 3 கார்பல்ஸ் இணைந்து ஒரே ஒரு சூலகரை உருவாக்கியிருக்கும். ட்ரைகார்பலரி சின்கார்பஸ்னு சொல்லுவோம் அதை. ஓகேவா? இணைந்து இருக்கக்கூடியது. இந்த வெள்ளரிக்காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். மஸ்டர்டு, அக்ரிமோன், குக்கும்பர், வெள்ளரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளரி விதைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பேசல் அப்படின்றது அடிசூல் ஒட்டு முறைன்னு பேர். ஸோ இட் இஸ் த பிளாசண்டா அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. ஓவரியினுடைய பேஸ்லேருந்து ஒவ்யூல் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, பேசல் பிளாசன்டேஷன். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், அஸ்ட்ரேசியா, மேரிகோல்டு. ஸோ the mode of distribution of placenta inside the ovary, the placentation, that is placentation. So அந்த மோடு வந்து என்ன, that will be divided into 6 types: marginal placentation, superficial placentation, free central, axial, parietal and basal placentation. இது வந்து repeated 5 mark question. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளோரல் டயக்ராம் அண்டு ஃப்ளோரல் ஃபார்முலா. அதாவது இப்போ நம்ம ஒரு ஃப்ளோரல் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னாவே அந்த ஃப்ளாரல் எப்படி இருக்கும், அந்த பூ வந்து அந்த மலருடைய எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் என்ன, அதோட சூலகம், அதோட ஆண்ட்ரிஷியம் எப்படி இருக்குது, கைனீஷியம் எப்படி இருக்குது, எத்தனை இருக்குது, அது யுனைட்டடாக ஃப்ரீயா அப்படின்றத வந்து அந்த ஃப்ளோரல் டயக்ராமை வச்சு வரைஞ்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெசனில் படிப்போம். டாக்ஸானமியில் வந்து ஃபேமிலிஸ் படிப்போம். இப்போ கிளாஸிஃபிகேஷன், லினேயஸ் கிளாஸிஃபிகேஷன்லேயே, பெந்தமன் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரிங் பிளான்ஸை எல்லாமே வந்து கிளாஸஸாக 202 கிளாஸஸாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பிரித்து வைக்கும் பொழுது ஒரு ஃப்ளாரல் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய மலர்களுடைய பண்புகளை வந்து எளிதில் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா. த ஃப்ளோரல் ஃபார்முலா இஸ் எ சிம்பிள் வே டு எக்ஸ்பிளைன் தி salient features of a flower. The floral diagram is a representation of the cross section of a flower. ஒரு ஃப்ளாரை வந்து கிராஸ் செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அதோட ரீப்ரசன்டேஷன் தான் இந்த ஃப்ளோரல் டயக்ராம். It represents the floral whole arrangement viewed from above. Floral diagram shows the number and arrangement of bracteoles and floral pods, fusion, overlapping and placentation. எல்லாமே அந்த ஃப்ளார் வந்து ஃப்ளாரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு, பிராக்ட் இருக்கா, பிராக்டியோல்ஸ் இருக்கா, ஓவர்லாப்பிங்காக இருக்கா, இல்லை ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குதா, ஃபியூஷனாக இருக்குதா, பிளாசண்ட்டாக எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். த பிரான்ச் தட் பியர்ஸ் அ ஃப்ளார் இஸ் கால்டு மதர் ஆக்சிஸ். அந்த ஃப்ளாரை வந்து பேர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிளைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா மதர் ஆக்சிஸ். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் மதர் ஆக்சிஸ். ஸோ த மெம்பர்ஸ், the side of the flower facing the mother axis is called posterior side. The side facing the bract is the anterior side. இதுதான் ஒரு ஃப்ளார். இதுதான் ஒரு செம்பருத்தி செடி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குது. இங்கே ஆண்ட்ரிஷியம் இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து என்னது, இந்த இடத்துல தான் வந்து ஸ்டெம் இருக்கும் இல்லையா. ஸோ த சைட் ஆஃப் த ஃப்ளார் ஃபேஸிங் த மதர் ஆக்சிஸ் இஸ் கால்டு போஸ்டீரியர் சைடு. இது வந்து போஸ்டீரியர் சைடு. The side facing the bract is called the anterior side. The side of the flower facing the mother axis is called posterior side and the side facing the bract is called anterior side. Okay va? So இங்கே வந்து the members of different floral whorls are shown arranged in the concentric rings. எல்லாமே வந்து different whorl, அதாவது பல வட்டங்களில் concentric rings அரேஞ்ச் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா பிராக்டியேட் அப்படின்னா பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளாரல் ஃபார்முலாவில். பிராக்டியேட், பிராக்டியோலேட், பிராக்டியோலேட், ஆக்டினோமார்பிக் அண்ட் ஜைகோமார்பிக்னா, ஆக்டினோமார்பிக் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு ஃப்ளாரை வந்து எந்த ஆக்சலில் எந்த ரேடியஸில் வெட்டினாலும் அது வந்து எனக்கு 2 சம பாகங்களாக பிரியும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது ஆக்டினோமார்பிக் ஃப்ளார். ஜைகோமார்பிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் மட்டும்தான் அந்த ஃப்ளார்ஸை வந்து 2ஆக பிரிக்க முடியும். அது வந்து ஜைகோமார்பிக் அப்படின்றோம். ஓகே, ஸ்டாமினேட் அப்படின்னா மேல் ஃப்ளார், பிஸ்டிலேட் அப்படின்றது ஃபீமேல் ஃப்ளார், பைசெக்சுவல் அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஏ சிங்கிள் ஃப்ளார். தட் மீன்ஸ் ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் ஆர் ப்ரெசன்ட் இன் ஏ சிங்கிள் ஃப்ளார். கே அப்படின்னா கேலிக்ஸ் ஆர் கொரல்லா. அதை வந்து என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோம்,
கே அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். 5 செப்பல்ஸ் இருக்கும். அப்போ செப்பலஸ் அப்படின்னா இப்போ சப்போஸ் செப்பல்ஸ் 5 இருக்குது, அப்போ செப்பலஸ் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, K5ன்னு எழுதுவாங்க. அதுவே வந்து சின் செப்பலஸ் இணைந்திருந்ததுன்னா அது இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு காமிக்கணும். சி அப்படின்றது கேலிக்ஸ் ஆர் கொரல்லா. 5 அதாவது கொரல்லா ஆர் பெட்டல்ஸ். இது வந்து கேலிக்ஸ் அப்படின்றது செப்பல்ஸ், கொரல்லா அப்படின்றது பெட்டல்ஸ். அப்போ பெட்டலஸாக இருந்ததுன்னா சி போட்டு 4 அப்படின்னு போட்டாங்கன்னா C4 அப்படின்றது தனித்து இருக்கும். சின் அப்படின்னா இணைந்து இருந்ததுன்னா ப்ராக்கெட் போடணும். ஓகேவா? சிம்பெட்டலஸாக இருந்ததுன்னா இணைந்து இருக்கணும். தென் ஏ அப்படின்ற எழுத்து வந்து ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியமில் வந்து 3 ஸ்டேமன்ஸ் ஃப்ரீ அப்படின்னா ஸ்டேமன் 4ல் வந்து 2 டைடினாமஸ், ஈச் வால் 2 ஸ்டேமன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸில் வந்து நான் இன் பர்சன் ஆஃப்லைன் கிளாஸில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் என்னென்ன லெட்டர்ஸ்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தென் சிஏ அப்படின்றது வந்து எபிபெட்டலஸ். எபிபெட்டலஸ் அப்படின்னா என்னென்னா அள்ளி இணைந்த மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அந்த ஊமத்தம்பூலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை பிரித்து பார்த்தோம்னா அந்த பெட்டல்ஸோட என்ன இருக்கும், அந்த ஆண்ட்ரீஷியம் வந்து அட்டாச்சாக இருக்கும். ஸோ அப்போ அதை என்ன மாதிரி குறிக்கணும் அப்படின்னா சி வந்து என்னது பெட்டல்ஸ், ஏ ஆண்ட்ரீஷியம். இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா எபிபெட்டலஸ் அப்படின்னு பேர். ஓகே. ஸோ இப்போ வந்து சி வந்து 3 யுனைட்டடாக இருக்கலாம், ஆண்ட்ரீஷியம் ஒரு 5ஆக இருக்கலாம், அல்லது இதுவும் 5 இதுவும் 5ஆக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது எபிபெட்டலஸ். ஸ்டாமினோட் அப்படின்னா என்னென்னா ஸ்டாமன்ஸே இல்லாமல் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்டாமினோட். தென் கைனீசியம் ஆர் பிஸ்டில் வந்து ஜி அப்படின்ற லெட்டர் குறிக்கிறது கைனீசியம். அதில் எத்தனை கார்பல்ஸ், ட்ரை கார்புலரி அப்படின்னா 3ஆக இருக்கும். சின் கார்பஸாக இருந்தால் இப்படி ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. இதிலே சுப்பீரியர் ஓவரி அப்படின்னா கீழே கோடு போடணும். அதேவே வந்து ட்ரை கார்புலரி கைனீசியம் இஸ் மேடப் ஆஃப் ட்ரை கார்புலரி சின் கார்பஸ்னால் ப்ராக்கெட் போடணும். இன்ஃபீரியர் ஓவரினா மேலே கோடு போடணும். ஓகேவா? ஸோ பிஸ்டிலோடு அப்படின்னா ஜி போட்டு 0 போட்டோம் அப்படின்னா பிஸ்டிலோடு அப்படின்னு பேர். ஓகே. சுப்பீரியர் ஓவரி அப்படின்னா ஜிக்கு கீழே கோடு போடணும், இன்ஃபீரியர் ஓவரினா ஜிக்கு மேலே கோடு போடணும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ளோரல் டயக்ராம் வரைவாங்க. உங்களுக்கு பாரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படின்னா இங்கே வந்து பிஆர் அப்படின்னா பிராக்ட் இருக்குது. ஓகே. பிஆர்எல் அப்படின்றது பிராக்டியோல் ஒரு வட்டத்தில் இருக்குது. அடுத்தது இது வந்து என்னது மதர் ஆக்சிஸ். ஓகே. தென் ஆக்டினோமார்பிக் அப்படின்னா இது வந்து எந்த பகுதியில் எந்த ஆரத்தில் வெட்டினாலும் இரு பகுதிகளாக பிரியும். பைசெக்சுவல் அப்படின்னா ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியமும் இருக்குது. K5 அப்படின்றது இதுதான் K5. ஓகே. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, K5 யுனைட்டட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ புள்ளி இதழ்கள் 5 இணைந்தது, செப்பல்ஸ் 5 யுனைட்டட் சின் செப்பலஸ். அப்போ K5 இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி ஓல் போட்டு இங்கே ஒரு ஜாயின் பண்ணியிருக்காங்களா, தட் இஸ் யுனைட்டட். நெக்ஸ்ட்டு C5. சி அப்படின்றது இந்த பெட்டல்ஸை குறிக்கக்கூடியது. அது வந்து என்னது ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. தென் ஆண்ட்ரீஷியம் அப்படின்றது இன்ஃபினிட்டி. இந்த எல்லோ கலர் இதுதான் வந்து ஆண்ட்ரீஷியம். கைனீஷியம் பார்த்திங்க அப்படின்னா ஜி கைனீஷியம், பென்டா கார்புலரி, சின் கார்பஸ், சுப்பீரியர் ஓவரி. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃப்ளாரல் டயக்ராமை வச்சு அந்த ஹைபிஸ்கஸை ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. பிராசிகா காம்பெஸ்ட்ரிஸ், தென் குரோட்டலேரியா ஜங்ஷியா, இக்ஸோரா காக்சீனியா, தென் ஃபில்லாந்தஸ் அமாரஸ். இந்த ஃபில்லாந்தஸ் அமாரஸில் மட்டும் மேல் ஃப்ளார் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் வந்து தனித்தனியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஃபில்லாந்தஸ் அமாரஸில் வந்து பிராக்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் இருக்குது. இது வந்து மேல் ஃப்ளார். அப்போ பிராக்ட் இருக்குது, பிராக்டியோல் இருக்குது, ஆக்டினோமார்பிக், மேல் ஃப்ளாருங்கிறதுனால ஆண்ட்ரீஷியம் இருக்குது, கைனீஷியம் கிடையாது. இது வந்து பீரியாந்த். இங்கே வந்து செப்பல்ஸ் பெட்டல்ஸ் தனியாக கிடையாது. இந்த ஃபில்லாந்தஸ் அமாரஸ் அப்படின்றது பீரியாந்த் வந்து 3 இருக்குது. தென் A3 இருக்குது, ஜி வந்து 0வாக இருக்குது. ஓகேவா? இது வந்து மேல் ஃப்ளார். ஃபீமேல் ஃப்ளாரில் பார்த்திங்கன்னா பிராக்ட் இருக்குது, பிராக்டியோலேட்னா பிராக்டியோலேட் கிடையாது. அதில் ஆக்டினோமார்பிக் ஃபீமேல் ஃப்ளார். தென் P3+3 அப்படின்னக்குள்ளார பீரியாந்த் வந்து 2 வட்டங்களில் 3+3 இருக்குது. ஆண்ட்ரீஷியம் 0, கைனீஷியம் 3 அப்படின்னக்குள்ள இங்கே பாரு ட்ரைலாக்யூலார், சின் கார்பஸ்,
superior ovary. ஓகே, ஸோ அடுத்தது வந்து கோக்கஸ் நியூசிஃபரா, தென்னம்பாலையிலையும் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃப்ளோரல் டயக்ராமும் ஃப்ளோரல் ஃபார்முலாவும் எழுதலாம். ஃப்ளோரல் ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா ஃப்ளோரல் டயக்ராம் ஈஸியாக போட்டலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து ரெடியூஸ்டு சிலபஸில் அப் டு திஸோட இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கல, ஃப்ரூட்ஸு சீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ up to this class this unit is completed. Okay.